பராசக்தி டிசாஸ்டர், பராசக்தி இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்கால் படம் 25வது படம் அப்பவே அப்படி கொடுத்துட்டாரு, இவருக்கு பதிலா இன்னொரு நடிகை நடிச்சிருந்தா இன்னுமே சூப்பரா வந்திருக்கும், அந்த ஆக்டிங் வந்து சூப்பரா இருந்திருக்கும், இவருக்கு அந்த அளவுக்கு ஆக்டிங் வரல அப்படின்னு எல்லாமே பண்றாங்க. ஒரு சில நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து பராசக்தி டிசாஸ்டர் அப்படின்னு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த டேகை ட்ரெண்ட் பண்றாங்க. அதை ட்ரெண்ட் பண்ணி அது ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு 100K அப்படிங்கிற ஒரு லெவல் போயிருது. அதை பீட் பண்ற அளவுக்கு கூட உங்களுக்கு ஃபேன்ஸ் இல்லை, இவ்வளவுதான் உங்க கெப்பாசிட்டி, நீங்க ஒரு லெவல்ல இருங்கடா அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட்டும் வேற போடுறாரு. சில ஃபேன்ஸுடைய ஃபேவரட் ஆக்டரை தாண்டி சிவகார்த்திகேயன் போயிடக்கூடாது, அவங்களுக்கு கீழே இருக்கணும், அந்த மார்க்கெட் லெவல் அச்சீவ் பண்ணிடக்கூடாது. ஒரு சில ஹிட் படங்கள் கொடுத்துட்டு வராரு அப்படிங்கும்போது ஒரு சில ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு இன்செக்யூரிட்டி வந்து இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆக்டரோட ஒரு தாண்டி போயிடுவாரோ, அந்த மார்க்கெட் கிரியேட் ஆயிருமோ அப்படின்ட்டு. சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் எந்த பேக்ரவுண்டும் இல்லாம டிவியில வந்தாரு, ஒரு காமெடினா சினிமாவில் வந்தாரு, இப்போ ஒரு ஹீரோ, மாஸ் ஹீரோ அந்த லெவல் தாண்டி போயிட்டு இருக்காரு. பெய்டு சைபர் அட்டாக் வந்து 100% நடந்துட்டு தான் இருக்கு. பட் அவர் வரைக்கும் நல்லா கவலைப்படுற ஆளுமே தெரியல, அவர் பாட்டுக்கு பேக் டு பேக் படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு விஷயம் சொன்னாரு, எந்த படத்துக்கு நான் போட்டி இல்லை, என் படம் தான் எனக்கு போட்டி அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி அதே வழியில் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பெய்டு சைபர் அட்டாக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க, பேசலாம். தேங்க்யூ.